வெல்கம் டு எம்டி லாகர்ஸ் கைஸ். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. ஓகேவா? ஒரு வழியாக வேளாங்கண்ணி நடைப்பயணத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்க்க, நாகப்பட்டினத்தில் இருக்கோம். ஏன்னா நான் என்னடா திடீர்னு அங்கே சொன்னேன், இப்போ நாகப்பட்டினம் வந்துட்டுலாம் கேட்காதீங்க. ஏன்னா அங்கேருந்து லாக் எடுக்க முடியல. ஒரு 3 நாளாக வேகமாக நடக்க வச்சு கூட்டின்னு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டரு நடக்க வச்சே கூட்டின்னு வந்துட்டாங்களா. அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. செம்ம டயர்டு, அடிக்கிற வெயில். ராத்திரி 1 மணிலேருந்து காலையில் விடிய கூட நடக்க வச்சிட்டாங்க. நைட்டு வெறும் ஜஸ்ட் ஒரு 4 ஹவர் தான் தூங்க வச்சாங்களே. அப்படி இழுன்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. ஒரு நாள் இல்லைனா வெறும் ரோடாக கூட்டின்னு வராங்க. ஒரு நாள் இல்லைனா ஃபுல்லாக வயல், தோப்பு, அப்படியே ரூட்டு ஆப்புக்குள்ளே, அப்படி இல்லைன்னா காட்டுக்குள்ளே, அந்த மாதிரி ரூட்டு கண்டுபிடிச்சி கூட்டின்னு வராங்க. எங்களால் முடியல. எனக்கு தான் ஃபஸ்ட் டைமா, அதனால கால்லாம் வேற வீங்கிடுச்சு. அங்கங்கே செப்பல் வேற, நான் மாடல் செப்பல் போட்டுன்னு வந்துட்டேன். எங்கள் அப்பா அப்பயே சொன்னார், பழைய செப்பல் இருந்தால் போட்டுன்னு போடா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், நடக்க முடியும். பழைய செப்பல் பழகினாதான் இன்னும் நடக்க முடியும் அவ்வளோ தூரம் அப்படின்னு. நான் எப்பயும் போகிற செப்பலை போட்டுன்னு வந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டம், நொந்துட்டேன், நடக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் டே இதை தப்பிச்சிட்டேன். 2ஆவது நாள் தான் பார்க்கணும், கால்லாம் கொப்பளம் வந்துச்சு, கால்லாம் வீங்கிச்சு. அப்புறம் பேண்டேஜ் வாங்கி ஃபுல்லாக காலை சுற்றி போட்டு நடந்து வந்தால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இல்லைனால வந்திருக்கவே முடியாது. அது இல்லாமல் ஒரு கோல் ஒன்று வச்சுருந்தா நடந்து வந்தேனே, ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இவ்வளோ நேரம் கால் வலிச்சிட்டு இருந்துச்சு. பீச்சில் வந்து கால் நினச்சதானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ரிலாக்ஸ் ஆனதால் கொஞ்சம் பரவாயில்ல. அதான் லாக் எடுக்க மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். அங்கே எல்லாருமே பீச்சில் தான் போயிட்டுருக்காங்க. நாகப்பட்டினம் சுற்றி மெயின் ரோட்டில் போக முடியாதுன்றதால எல்லாமே இப்போ பீச்சில் தான் போயிட்டுருக்காங்க. இருக்கு, காட்டுறேன். அது தெரியுறாங்களா? எல்லாருமே அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நானும் என்ன போயிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சூரியன் நேரம் கொண்டாந்து முன்னாடி தான் வந்துச்சு. அதுவே அவன் மேலே போயிட்டான். நான் கடலில் போயிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஏன்னா வர வழியில் சாப்பாடுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அன்னதானம் பண்ணிகிட்டே வராங்க, வருஷம் பண்ணுறாங்க போல இருக்குது வேனில். அது என்னன்னா, வேனில் வந்து எங்கெங்கே ஏதோ ஊர்லேருந்து வந்து டெய்லியும் காலையில், மதியம், நைட்டு 3 வேளையும் சமைச்சு ஒரு இடத்துல எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி தண்ணிலாம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்தையே அதுக்காகவே கட்டி வச்சுட்டு வருஷம் வந்து சாப்பாடெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுமாதிரி நிறைய விஷயம் பார்த்தேன், நிறைய விஷயம் நடந்துச்சு. இதனால இதை கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஓகே, யாராச்சும் பாய், டாட்டா, இதோட முடிச்சுக்கிறேன். நான் மீதி வந்து வேளாங்கண்ணி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.